இப்போ நீங்கள் எல்லாம் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா விபிஎஸ் ட்ரைனிங் வந்திருக்கோம், கரெக்டா? ஸோ இப்போ நீங்கள் வந்திருக்கிற எல்லாருமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய சபையில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மே மாதமோ இல்லை அது உங்கள் சபையில் குறிக்கப்பட்ட அந்த நாளில் 5 நாளோ 10 நாளோ இல்லை எத்தனை நாள் விபிஎஸ் வைக்கிறீங்க, அந்த விபிஎஸ் நீங்கள் போய் டேக் கேர் பண்ண போகிறீங்க, ரைட்டா? ஸோ அப்போது அங்கே வர பிள்ளைங்களை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிபிடி நான் பார்க்க போகிறோம். வேர்த் ஆஃப் ஸ்டைல், பிள்ளைங்களை நம்ம எப்படி பார்க்கணும், எந்த விதத்தில் பார்க்கணும். ஒருவேளை அதே பிள்ளைங்களை உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பிள்ளை வந்திருப்பான், இல்லை உனக்கு ரொம்ப பரிச்சயமான பிள்ளைங்க வந்திருப்பான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய பிள்ளைங்க அவங்க வந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும் அந்த விபிஎஸ் டைமில் அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம். ஸோ ஒன்றுனா வேதத்தின் அடிப்படையில் வேதம் நமக்கு என்ன சொல்லுது, ஏன் பிள்ளைகளை வேர்த் ஆஃப் ஸ்டைல் மதிப்புக்குரியலாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி ஒரு சில 4 வசனத்தை வச்சு நான் பண்ண சீக்கிரமாக முடிச்சது. யாராவது எடுத்து வாசிங்களேன். ஏன் நம்ம அவங்கள மதிப்புக்குரியங்களா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் என்ன சொல்லுதுன்னா, தே ஆர் கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட். யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27. தேவன் உண்டாக்கினா போதுமா? பாருங்க, ஆண்டவர் யாரு மாதிரி படைச்சிருக்காரா மனுஷங்களை? they created image of God. அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் எப்படி படைச்சிருக்காருன்னா அவருடைய சாயல படைச்சிருக்காராம். ஆண்டவர் விருப்பத்தின்படி அவருடைய இமேஜ்ல அவர் என்ன பண்ண பிள்ளைய படைச்சிருக்கான். ஸோ அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் எங்கே வர போகிறாங்க? நம்ம நடத்துகிற அந்த விபிஎஸ் ஸ்கூலுக்கு, சண்டே ஸ்கூலுக்கு என்ன பண்ண போகிறாங்க? வர போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டேக் ஆன் பண்ண போகிறோம். அந்த பிள்ளைங்களை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மதிப்புக்குரியவர்களாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? அவங்கள வந்து இமேஜ், கடவுளுடைய சாயல் அவங்க படைக்கப்பட்டதுனால அவங்கள மதிப்புக்குரிய நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது ஏன் நம்ம அவங்கள மதிப்புக்குரியலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், யோவான் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஜீசஸ் கிரைஸ்ட் டெய்ட் ஃபார் எவ்ரி ஒன் இன் திஸ் வேர்ல்ட். உலகத்தில் கர்த்தர் எல்லாருக்காக மரிச்சாராம். அந்த வசனத்தை வாசிங்களா? யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது வாசிங்களா? ஒரு தடுத்து, குமாரனை எவனோ கெட்டு போகாமல் அன்பு கூர்ந்தா போதும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாருமே கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் இல்லவே இல்லை. ஸோ அப்போ அங்கே வர பிள்ளைங்க ஆண்டவர் அறிஞ்சு ஒரு பிள்ளை வருவான், ஆண்டவர் அறியாத நிறைய பசங்க வருவாங்க. ஒரு சில பசங்க லீவில் இருக்கும், என்னதான் நடக்குதுன்னு சொல்லி அவங்க ஒருவேளை வரலாம். அப்படிப்பட்ட ஒருவேளை ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க வரங்கும் போது அப்போது அந்த வசனம் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. அப்போ அங்கே வர பிள்ளைங்களை நீங்கள் தான், நம்ம தான் ஆஸ் எ டீம், ஆஸ் எ டீச்சர் நம்ம தான் என்ன பண்ண போகிறோம்? தேவ சத்தியத்துக்குள்ள அந்த பிள்ளைங்களை நடத்த போகிறோம். எங்கள் பாஸ்டர் எப்பவுமே ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு. என்ன வசனம்னா, தம்பி எந்த ஊழியத்தை வேணாலும் நம்ம நல்லா பண்ணிடலாம், ஆனால் ஒரு சிறுவர் ஊழியத்தை வந்து யாரும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ண மாட்டாங்க. ஆனால் சிறுவர் ஊழியத்தை வந்து ரொம்ப நேசித்து நம்ம பண்ணணும். ஏன் நேசித்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஒரு ஜெனரேஷன் அப்படி சொல்லுவார். ஒரு பிள்ளைக்கு நீ சத்தியத்தை சொல்லிட்டு அப்படி சொன்னால் இட்ஸ் எ ஜெனரேஷன். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நீங்கள் ஒரு சத்தியத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தை இருக்கான். என் லைஃப் வந்து நான் சத்தியத்தை அறிஞ்சிட்டேன்னா என் மனைவியோட என் லைஃப் முடிஞ்சிடும். அதே நீ ஒரு சின்ன குட்டி பசங்களுக்கு நீ சத்தியத்தை, ஆண்டவரை பற்றி நீ அறிவிச்சிட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான்? சத்தியத்தில் வளருவான். அவன் வளர வளர அவன் குடும்பத்தை சத்தியத்துக்குள்ள நடத்துவான். அவன் அப்பா அம்மா ரட்சிக்கப்படுவாங்க. அவங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவன் கிறிஸ்துவ பெண்ணை தான் திருமணம் பண்ணுவான். அவன் திருமணத்துக்கு அப்புறம் அவனுக்கு பிறக்க போகிற குழந்தை ஆண்டவர் சத்தியத்துக்குள்ள நடத்துவான். அந்த பிள்ளை அப்படியே சத்தியத்துக்குள்ள நடக்கும். அந்த பிள்ளை தலைமுறை அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவரை சத்தியத்துக்குள்ள அவனை பண்ண நடத்துவான். அப்போ ஒரு சிறு பிள்ளை ஆண்டவருக்குள்ள நடத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐயா சொன்னபோது கூட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஷன் சொல்லும் போது கூட சொன்னாங்க, வேர் நம்ம அந்த வேரை நம்ம பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேருக்கு ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக ஆண்டவருடைய சத்தியத்தை ஈஸியாக என்ன பண்ணலாம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய சத்தியத்தை ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? ரீச் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டதுனால பிள்ளைகளை மதிப்புக்குரிய பார்க்கணும். ரெண்டாவது, ஆண்டவர் எல்லாருக்காக இந்த உலகத்தில் மரிச்சார், யாரும் கெட்டு போகுது ஆண்டோடைய சித்தம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணோம்? வர பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணோம்? மதிப்புக்குரியலாக பார்க்கணும். மூணாவது என்ன சொல்லுது பார்க்கலாம் வேதத்தில், சில்ட்ரன்ஸ் ஆர் ஆல்சோ இன்க்ளூடட் இன் த கமாண்ட்மெண்ட் டு அப்சர்வ் டு சபத். யாராவது எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 10. நான் வாசிக்கவா? படிங்கம்மா. கரெக்ட். ஓய்வு நாள் கரெக்டு. குமாரன் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் செய்ய வேண்டாம். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, so children were also included in the commandment to observe to Sabbath.
அதாவது ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆச்சரிக்க அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்கணும். ஒவ்வொரு வாரமும் அந்த சிறு பிள்ளைகளை நம்ம சபைக்கு போகும்போது அவனை ஏதோ வந்து அங்கே ரோதனை பண்ணுவான், கத்துவான், அங்கே கத்துறதுனால சபைக்கு டிஸ்டர்ப் ஆகுன்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணணும், வீட்லையோ இல்லை ரிலேட்டிவ் வீட்லையோ விட்டுட்டு போகக்கூடாது. அந்த பிள்ளைங்களை என்ன பண்ணோம், அந்த ஓய்வு நாளில் என்ன பண்ணோம், அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த ஓய்வு நடக்கிற அந்த சபையில் ஆராதனையில் அந்த மாதிரி அந்த தேவ செய்தியில் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணோம், ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுது, ஆண்டவருடைய சத்தியத்தை, கமாண்ட்மெண்ட்ஸ், அவருடைய கட்டளைகளை இந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணோம், கற்றுக் கொடுக்கணும். அதே சமயம் வேதத்தின்படி அந்த பிள்ளைகள் நடக்கிற அந்த சபைகளில் அந்த பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணோம், ஈடுபடுத்தணும். ஸோ அதனால இந்த பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணோம், மதிப்புக்குரியவர்களை நம்ம பார்க்கணும். ஸோ நாலாவது என்ன சொல்லுதுன்னா, சில்ட்ரன்ஸ் ஆர் worthy to be trained. சில்ட்ரன்ஸ் ஆர் worthy. எடுத்து வாசிங்க ப்ரோவர்ப்ஸ் 22:6 அதிகாரம், 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. பிள்ளையானவன் நடத்தி முதிர் வயதிலும் விடாதிருப்பான். அது உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் யாராவது வாசிங்களா? 7-8 உபாகமம் 7-8. பிள்ளை உட்கார்ந்து இருக்கும் போது பேசி போதுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், தே ஆர் worthy to be trained. அவங்க பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணணுமா, சத்தியத்துக்குள்ள நடத்தணும். எப்படி நடத்தணும்னா, எப்பவுமே சின்ன பசங்க வந்து மிரர் மாதிரி, கண்ணாடி மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன பண்றியோ அதை அப்படியே திருப்பி பண்ணுவான். நீ என்ன அவங்க கிட்ட, நீங்க சண்டே ஸ்கூல்லையோ நீங்க விபிஎஸ்லயோ நீங்க முன்னாடி நின்று எதை நீங்க பண்றீங்களோ அது ரைட்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான். ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், நீ நடக்க வேண்டிய வழி அவன் என்ன பண்ண, கருத்தாய் போதித்தனும் சொன்னா அது முதிர் வயதில் அவன் என்ன பண்ணுவான், விடாது இருப்பான். அதான் முதல்ல சொன்னல, இந்த ஒரு சின்ன பசங்களுக்கு சத்தியத்தை நீ சொல்லிட்டு அப்படி சொன்னா அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும், பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நீ உட்காரும் போது ஏந்திருக்கும் போது உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணோம், அவனுக்கு என்ன பண்ணுமோ போதித்துட்டே இருக்கணும், சத்தியத்தை குறிச்சிட்டு அவனுக்கு என்ன பண்ணோம், பேசிட்டே இருக்கணும். ஸோ பிள்ளைங்க ட்ரெயின் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அப்படி ட்ரெயின் பண்ணதுனால இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படி சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை டேக் கேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம், மதிப்புக்குரியவர்களாக நம்ம பார்க்கணும். ஸோ அடுத்தது வந்து சில்ட்ரன்ஸ் ஆர் worthy to be worth for our concern. ஏன் நம்ம வந்து இந்த பிள்ளைங்களை 3 விதத்தில் நம்ம பார்க்குறோம். நமக்கு வர சண்டே ஸ்கூல், நம்ம விபிஎஸ்க்கு வர அந்த 5 நாள் 3 நாள் இல்லை 10 நாள் வர அந்த பிள்ளைங்களை நம்ம ஏன் கன்சர்னாக பார்க்கணும், ஏன் வந்து கம்பேஷனாக பார்க்கணும், ஏன் அவங்கள கேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஏன் நம்ம பார்க்கணும்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா கன்சர்ன், அவங்க மேலே நம்ம வந்து அக்கறை உள்ளவனாக இருக்கணுமா, அக்கறை உள்ளவனாக இருக்கும். ஏன் அக்கறை உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுவான், கீஞ்சி போன சட்டை போட்டுட்டு வருவான். நிறைய பிள்ளைங்க நமக்கு தெரிஞ்ச பசங்க தான் வருவாங்க, நம்ம ரிலேட்டிவ் பசங்க வருவான், நமக்கு வந்து நம்ம ஒரு சிலர்கிட்ட பேசாமல் இருப்போம், அந்த பசங்க அவங்களுடைய பசங்களை விபிஎஸ் காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை நம்ம என்ன பண்ணோம்னா நேசிக்க பழகணுமா. நிறைய பசங்களுக்கு வந்து ஒரு சென்செக்ஸ் இப்படியா சொல்லுது, நிறைய பிள்ளைங்க வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்காங்களாம். நான் ஒரு என்ஜிஓவில் வேலை செய்கிறேன், அந்த என்ஜிஓ ஒரு சென்செக்ஸ் இப்படியா சொல்லுது, நிறைய பசங்களை வந்து கேர் பண்ணதுக்கு ஆளே இல்லாமல் இருக்காங்களாம். நிறைய பசங்க வந்து சாப்பாடுறது கூட வழி இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் டைமில் பார்ட் டைம் ஜாப் பண்ணி அதில் வர காசு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் என்ன பண்ணுறாங்களா, சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை நான் அப்படியே படித்தேன். அப்போது அப்பேற்பட்ட பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நம்முடைய சண்டே ஸ்கூலுக்கு வருவாங்க, விபிஎஸ்க்கு வருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேர் ரொம்ப முக்கியம். நீ கேர் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ண உன்னை தொடர்ந்து பிடிச்சிப்பான். ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருப்பான், இதுவரை அவன் விபிஎஸ் போயிருக்க மாட்டான். நீ அவங்ககிட்ட நடந்துக்கிற விதம், அவனை பாதுகாக்கிற விதம், அவங்ககிட்ட பேசுகிற விதத்தை அவன் வந்து கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த அக்கா நல்லா பேசுறாங்களே, இதுவரை நம்மள யாருமே இது மாதிரி பேசினதே இல்லையே, இதுவரை நம்மள நல்லா இருக்குன்னு யாரும் சொன்னதே இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லிட்டானா அவனா பண்ண ஈஸியாக அவனை நம்மள பண்ணாத பிடிச்சிப்பான். ஸோ நம்ம கிட்ட வர பிள்ளைங்களை என்ன பண்ண, முதல்ல அக்கறை உள்ளவனா ட்ரீட் பண்ணணும். ரெண்டாவது கம்பேஷன், அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாதுகாப்பு உள்ளவனா நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு இருக்கணும். மனதுருக்கம் மன நிறைவோடு கூட அவன் என்ன பண்ணோம், மனதுருக்கத்தோடு அவங்ககிட்ட என்ன பண்ணோம், கேர் பண்ணோம். ஏன் நம்ம மனதுருக்கத்தோடு கேர் பண்ணோம்னு சொன்னால், நிறைய பசங்க வந்து வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சண்டை இருக்கும். நிறைய பேரண்ட்ஸோட வீட்டில், பிள்ளைங்களோட வீட்டில் அவங்க அப்பா வந்து குடிப்பாங்க. உங்களுக்கு வந்து தெரியுமா, நகரியில் நாங்கள் எங்கள் ஊர் நகரி, அங்கே நாங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். வீடியோ போடும்போது ஒரு தம்பி, நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு குட்டி தம்பி மட்டும் உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கான். அதை பார்த்து இதை வந்து நிறைய பேர் வந்து அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, தம்பி உனக்கு அது பிடிச்சிருந்ததா, அதில் என்ன நீ கற்றுக்கிட்ட அப்படி சொன்னேன்னு அவன் சொன்னான். அந்த வீடியோவில் எப்படி அதை வந்து அந்த அங்கிள் குடிச்சிட்டு வந்து வீட்டில் சண்டை போடுறாரோ அதே மாதிரி தானே எங்கள் வீட்டில் டெய்லி நடக்கும். அதே தான், அது பார்த்தோன்னே எனக்கு அப்படியே சிங்க் ஆச்சு. அவன் ஒரு 6வது 7வது தான் படிப்பான், ஆனால் விபிஎஸ்ல சேட்டு பிடிச்ச பையன் அவன். ஆனால் அந்த பையன் தான் அந்த வீடியோ பார்த்து என்ன பண்ணான், ஓன்னு அழ ஆரம்பிச்சான். ஸோ நீங்கள் அந்த இடத்துல அவனுக்கு மனதுருக்கத்தோடு அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா, அவனை கேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான்னா தொடர்ந்து வர ஆரம்பிப்பான். 3வது கேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அங்கே வர பிள்ளைங்க வந்து ரொம்ப கேரோடு இருப்பான். அவங்க வந்து ஏன் வீட்டில் சண்டை போடுறாங்கன்னு சொல்லி பசங்களை அமைச்சிருப்பான், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வந்து சும்மா ஏதோ ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருப்பான். கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு சிலர் வந்திருப்பாங்க, அங்கே போனால் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, அது சாப்பிட்லாம் சொல்லி அமைச்சிருப்பாங்க. ஸோ இப்படி நிறைய பிள்ளைங்களை வந்து ஏதோ ஏனாதானமாக ஏதோ உதாரணத்துக்கு வரலாம், ஏதோ சும்மா டைம் பாஸ் கூட வந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அவனை ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அவனை கேர் பண்ணி அவனை மனதுருகி அவங்ககிட்ட அன்பானி பேசி நீ நடந்துக்கிற விதத்தில் இருக்குல்ல, அவன் என்ன பண்ணுவான்னா, நீ அப்படி பண்ணிட்டீங்களே வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் உங்களை எங்கே பார்த்தாலும் அக்கா பிரைஸ்லாம் இருக்கா, அக்கா சோத்துறங்க அப்படின்னு சொல்லுவான். உங்களை தொடர்ந்து வருவான், அக்கா நெக்ஸ்ட் சண்டே ஸ்கூல் எப்போக்கா, அக்கா சர்ச்சில் எப்போக்கா சண்டே ஸ்கூல் நெக்ஸ்ட் டைமிங் எப்போக்கா அப்படின்னு சொல்லி உங்களை தொடர்ந்து அவனா பண்ணுவா கேட்பான். ஏன்னா எனக்கு அப்படி நடந்திருக்கு. ஸோ இது நீங்கள் 3 நம்ம பண்ணதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, மனம் மாற ஆரம்பிப்பாங்க. ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க கூட என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ணன் வர்றாங்கடா அக்கா வர்றாங்கடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், நம்ம மேலே ஒரு தனி கேர் அவன் என்ன பண்ணுவான், கொடுக்க ஆரம்பிப்பான். ஸோ இது 3 நம்ம என்ன பண்ணோம் கம்பல்சரி. இப்போ நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அம்பத்தூரில் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவோம், நாங்கள் விபிஎஸ் நடத்த போவோம். ஒவ்வொரு வருஷமும் 1 வீக் விபிஎஸ் நடத்தும். அப்போது எனக்கு வந்து ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க, ஒரு சர்டன் கிளாஸ். அதில் வந்து ஒரு 4 பசங்க வந்து அடங்கவே மாட்டானுங்க. சென்னை பசங்க தெரியும்ல, நம்ம எது பேசினாலும் எகத்தாலும் பண்ணுவானுங்க. அதோட வந்துட்டாரா அதோட அப்படி நம்ம ஆக்ஷன் பண்ணால் வித்தியாசமாக ஆக்ஷன் பண்ணுவானுங்க. அமைதியாரானா இருக்க முடியாது. இப்படி கிண்டலும் கேலியுமா பேசுவாங்க. பட் ஆனால் நான் என்ன பண்ணேன், தொடர்ந்து அந்த பிள்ளைங்களோடு என்ன பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ண. 2 நாள் கிளாஸ் எடுக்கல, 4 நாள் விபிஎஸ் 2 நாள் கிளாஸ் எடுக்கல. 3ஆவது நாள் சரிடா ஜாலியாக இருந்துட்டோம், ஒரே ஒரு வசனத்தை மட்டும் கற்றுக்கலாமா அப்படி சொல்லி அந்த பிள்ளைங்களோடு கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களை நேசிச்சு அவங்க பண்ணதெல்லாம் பொறுத்துட்டு அமைதியாக இருக்கும்போது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, ஈஸியாக அப்படியே அட்ராக்ட் ஆனாங்க. 3rd டே 4th டே முடிஞ்சது. 5th டே அண்ணா சொன்னார், எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுங்க, ஒரு கன்சர்ன் ஃபார்ம் வாங்க, எப்படி இருந்தது இந்த விபிஎஸ், உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வாங்க அப்படி சொன்னாங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க கிட்ட என்ன பண்ண, சின்ன பேப்பர் கொடுத்து உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருந்தது, எந்த பாட்டு பிடிச்சிருந்ததா, வசனம் பிடிச்சிருந்ததா, இல்லை ஆக்ஷன் பிடிச்சிருந்தது, என்ன பிடிச்சிருந்ததோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எழுதுங்க அப்படி சொல்லி, பிடிக்காது கூட எழுதுங்க சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுத்தோம். ஒவ்வொரு பசங்களும் எழுதி எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒரு தம்பி ராஜ்குமார், அந்த தம்பி பேர், எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு அந்த தம்பி என்ன பண்ணா, ஒரு டைரி எடுத்துட்டு என் பேக்கில் எடுத்துட்டு வச்சுட்டு எங்களுக்கே தெரியாமல் எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் டே முடிஞ்சு நாங்கள் ட்ரெயின் பிடிக்க போகிறோம். அந்த தம்பி சொன்னா, நீங்கள் ட்ரெயின் ஏறினதுக்கு அப்புறம் உங்கள் பேக்கை திறந்து பாருங்க, உங்கள் பேக்கில் நான் ஒரு விஷயத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். நானும் ஏதோ சாதாரணமாக விட்டுட்டேன். அந்த பையன் ரொம்ப அடங்காத பையன், என் கிளாஸில் டிஸ்டர்ப் பண்ண பையில அவன் தான் முதல்ல ஒரு லீடர், அந்த கேங்கோட லீடர் அவன். சரி ஏதோ வச்சிருப்பான்னு சொல்லி நானும் வீட்டுக்கு போயிட்டோம். அண்ணன் மறுநாள் கால் பண்ணி எல்லாரையும் உங்ககிட்ட கொடுத்து அந்த கன்சர்ன் ஃபார்மில் எல்லாத்தையும் எடுத்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அது மட்டும் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். அந்த புக்கில் எடுத்து பார்த்தபோது என்னுடைய பேர் ராஜ்குமார், நான் எத்தனாவது வகுப்பு படிக்கிறேன், நான் இங்கேருந்து வரேன், இந்த விபிஎஸ்ல வந்த டீம் எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, மனோனா ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு சொல்லிக் கொடுத்த அம்மா அப்பா நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்கள் சொல்லிக் கொடுத்த வசனம் எல்லாத்தையும் டீட்டெயில் எழுதிட்டான். எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் எழுதி வச்சிருக்கான், அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் என்னை ரொம்ப நேசிச்சிங்க, என்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டீங்க, என் மேலே கை போட்டுலாம் பேசுனீங்க, இந்த 4 நாள் உங்கள் பக்கத்துலேயே நான் உட்கார வச்சிங்க அப்படி சொல்லி போட்டுட்டு, என்ன எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா கூட என்னை நேசிச்சதே இல்லை, எனக்குன்னு தண்ணி தட்டுனேன், தண்ணி கிளாஸ், ஏன்னா எனக்கு கேன்சர் இருக்குது, அதனால எங்கள் வீட்டில் எனக்கு தனி ரூமு, தனி தட்டு, தனி கிளாஸு, எல்லாமே தனி. எங்கள் அண்ணா கூட பேச மாட்டான், அப்பா கூட என்கிட்ட கிட்ட வந்து கூட பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் 4 நாள் எல்லாரும் என்கிட்ட ஜாலியாக பேசுனீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணான். அதை பார்த்த உடனே எனக்கு மனசு அப்படியே உடஞ்சிச்சு. யார் அது? அந்த பையன் தான். யார் பண்ணா? ரொம்ப சேட்டை பண்ணான். ஒருவேளை அவனை மனுஷன் அவன் புரிஞ்சிக்காத இருந்துருந்தோம் சொன்னா, அவன் அதட்டி டை நாளிலேருந்து நீ இப்படி பண்ணுறது கிளாஸுக்கு வராதுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணியிருப்பானா, வராது நின்றுருப்பான். அப்படி அவன் நின்று இருந்தான்னு சொன்னால் அவனுடைய கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சிருக்க முடியாது, அவனுக்காக ஜெபம் பண்ணியிருக்க முடியாது, அவனை ஆண்டவருக்குள்ள நடத்திருக்க முடியாது. நாங்கள் என்ன பண்ண தெரியுமா, அந்த பிள்ளைக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணோம். அடுத்த வருஷம் மறுபடியும் அங்கே போகிறோம், அந்த பையனை தேடுறேன் எங்கே இருக்கான்னு சொல்லி, வரவே இல்லை. அதுக்கு அடுத்த வருஷம் மறுபடியும் அங்கே போகிறோம், அதுவரை அந்த பையனுடைய கான்டாக்ட் இல்லை, பேசல, எப்படி இருக்கான்னு தெரியல. மறுபடியும் அந்த வருஷத்துக்கு போகிறோம். ஒரு தம்பி வந்து கேட்டான், அண்ணா நல்லா இருக்கீங்களா, ஆள் ஐட்டு கீட் ஆகிட்டு இருக்கு. எனக்கு தெரியல, அவனை பார்த்த உடனே நான் தான் ராஜ்குமார், உங்கள் பேக்கில் லெட்டர் எழுதி போட்டேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேனே, எப்படா இருக்க தம்பி, நல்லா எனக்கு எதுவுமே இல்லை, நான் ரொம்ப க்யூர் ஆகிட்டேன், இப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை நேசிக்கிறாங்க, எல்லாம் எங்களை பாதுகாக்கிறாங்க. நம்ம காட்டுற அந்த அன்பு, அந்த அக்கறை, அவன் மேலே இருக்கிற அந்த கன்சர்ன் பாருங்க, அந்த பிள்ளைய தேவ சத்தியத்துக்கு என்ன பண்ணுது, நடத்துது. மாற்றம் இல்லை. இன்னைக்கு நாளைக்கு அவனை நான் மறந்தாலும் அவன் என்ன பண்ண நேரம் என்கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பான். ஸோ விபிஎஸ் ஒவ்வொரு வருஷம் தான் வருது. நம்ம ஏதோ இந்த விபிஎஸ்ஸை சாதாரணமாக நடத்தணுமா, இல்லை வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி தேவ சத்தியத்துக்கு நடத்தணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அதை என்ன பண்ணணும், யோசிக்கிறோன்னா இருக்கணும். லாஸ்ட்டாக ஒரே ஒரு விஷயத்தை மாட்டும் நான் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். இங்கே பாருங்க, இந்த வசனம் பாருங்க, ஏசாயா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆர் யூ வில்லிங் டு சே as a prophet? ஏசாயா said, yes Lord, send me. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை அனுப்பும், இந்த சிறுவர்களே தேவ சத்தியத்துக்குள் நடத்த, தேவ கிருபைக்குள் நடத்த என்ன அனுப்புன்னு எத்தனை பேர் சொல்ல வில்லிங்கா இருக்கீங்க? கை தூக்கி சொல்ல முடியுமா? எஸ் லார்ட், ஐ அம் ரெடி, யூ சென்ட் மீ அப்படி சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்?
பாருங்க, ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம போதிக்க போதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு என்ன பண்ணுவாராம், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸோ வர பிள்ளைங்களை நம்ம எப்படி பார்க்கணும், மதிப்புக்குரியவர்களாக பார்க்கணும். இந்த மதிப்புக்குரியவர்களாக பார்க்கறதுனால நம்ம என்ன பண்ணோம், இந்த பிள்ளைகளை ஈஸியாக தேவ சத்தியத்துக்குள்ள என்ன பண்ணலாம், நடத்திடலாம். அல்லேலூயா. தேங்க்யூ.